ஹலோ கைஸ், வெல்கம் டு தகவல்கள். இந்த வீடியோவில் எகைன் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் டீட்டெயிலோட தான் வந்திருக்கேன். அது எந்த ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில், எத்தனை வேகன்சிஸ் இருக்குது, என்னென்னலாம் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும். வாங்க, நம்ம வந்து எந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதிலே தெரிஞ்சிடும். தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா, உங்களுக்கு டோட்டலாக நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எப்பயுமே அஃபிஷியல் சைட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நமக்கு தெரியும். எஸ்ஐ போஸ்ட்டுக்கு தான் ரெக்கமெண்ட் எடுத்திருக்காங்க. டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து 1299 வேகன்சிஸ் இருக்குது. இதில் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 4/4/2025 கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 7/4/2025. லாஸ்ட் டேட் வந்து 3/5/2025 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே வந்து என்னென்ன இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்களா, லாஸ்ட் டேட் ஆஃப் கரெக்ஷன் ஆஃப் சப்மிட்டட் ஆன்லைன் அப்ளிகேஷன் 13/5/2025 கரெக்ஷன் டேட் வரைக்கும் இருக்குது. எஸ்ஐ 2025 த ஆன்லைன் அப்ளிகேஷன் கேன் பி சப்மிட்டட் ஃப்ரம் 7/4. அதில் வந்து இங்கே மேலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக், நேம் ஆஃப் தி சர்வீஸ் தமிழ்நாடு போலீஸ் சபார்டினேட் சர்வீஸ். சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஏஆர் ஆர்ம்டு. மென் வந்து 654, உமன் வந்து 279. டோட்டல் வேகன்சி வந்து 933. அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வந்து ஆர்ம்டு ரிசர்வ் வந்து 255, உமன் வந்து 111. டோட்டலாக 366. டோட்டல்ஸ் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னாவே 1299 வேகன்சிஸ் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் போலீஸின் தாலுக்கு இதில் வந்து 53 கேட்டகரி இருக்குது. 53 இருக்குது. தாலுக்கில் வந்து அடுத்த டீட்டெயில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இஃப் எலிஜிபிள் உமன் கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் அவைலபிள் ஃபார் செலெக்ஷன், their vacancy will be filled by the men candidates of the same community in every stage of recruitment அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த உமன் கேண்டிடேட்ஸ் இல்லை அப்படின்னு அவைலபிள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென் கேண்டிடேட் சேம் கம்யூனிட்டியில் வந்து போடுவேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்கேல் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 36,900 1,16,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்கேல் பேக்கேஜ் இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேண்டிடேட் should have bachelor degree from university recognized by UGC government on before and date of notification. After completion of SSLC and higher secondary course in the order of 10th +2 +3 4 5 pattern. After completion of SSLC and diploma in the order of 10th diploma +2 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிப்ளமோ அந்த கேட்டகரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஐஐடினா SSLC அண்ட் 2 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டர்னில் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேண்டிடேட் who have passed 10th standard directly without studying 9th standard or passed 12th standard directly without not eligible சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் 9th படிக்காமையோ 11th படிக்காமோ டைரெக்டாக 12th எழுதுனீங்க அப்படின்னா அவங்க நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் கம்ப்ளீட்டட் ஏஜ் ஆஃப் 20 years அண்ட் மஸ்ட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட் த ஏஜ் ஆஃப் 30 years அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 30 வயசுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கேட்டகரிக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. அது எந்த கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னாவே இந்த இது தெரியுங்க. அப்பர் ஏஜ் லிமிட் வந்து இவங்களுக்கு வந்து 32 35 அதே மாதிரி வந்து 35 37 அப்பர் ஏஜ் லிமிட்டு யார் யாருக்கு இருக்குது அப்படின்னு இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது உங்களுக்கு வந்து the personal caps refer to personnel who retired from any one of the following forces Assam Rifles. அடுத்தது வந்து ஓப்பன் ரிசர்வேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டீட்டெயில் ஆஃப் கோட்டா எத்தனை நம்பர் ஆஃப் வேகன்சி ஓப்பன் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா 419 மேல், 179 உமன். அதே மாதிரி ஆர்ம்டு ரிசர்வ்டு வந்து 164 உமன் வந்து 71 வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 131 56. எக்ஸிக்யூட்டிவ் வார்டு கோட்டா இந்த மாதிரி ஒவ்வொரு கோட்டாவுக்கும் டீட்டெயில் ஆஃப் கோட்டா இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கோட்டா, மினிஸ்ட்ரியல் வார்ட்ஸ் கோட்டா, அப்புறம் மெரிட்டரிஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கோட்டா அப்படின்னு சொல்லி இத்தனை கோட்டா டிஃப்ரென்ஸாக இருக்க பாருங்க. ஒவ்வொரு கோட்டாவுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எலிஜிபிலிட்டி அப்ளை அண்டர் இது எல்லாமே ஒவ்வொரு கேட்டகரி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. 7% ஆஃப் கோட்டா இதெல்லாமே ஃபார்ம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து எதுவுமே இல்லை, நான் ஸ்போர்ட்ஸ் இதில் இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஓப்பன் கோட்டாவில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
ஓப்பன் கோட்டாலேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து 100 மார்க்ஸ் இருக்குது. மெயின் ரிட்டன் எக்ஸாம் வந்து 70 மார்க்ஸ் 85 மார்க்ஸ் இருக்குது. ஓப்பன் கோட்டா வந்து 70 மார்க்ஸ், டிபார்ட்மெண்டல் கோட்டா வந்து 85 மார்க்ஸ். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து 15 மார்க்ஸ், இவங்களுக்கு வந்து எக்ஸாம்டட், ஏன்னா ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. வைவா வாய்ஸ் வந்து 10 மார்க்ஸ், வைவா வாய்ஸ்ன்னு 10 மார்க்ஸ் இருக்குது, 10 மார்க்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்பெஷல் மார்க் வந்து 5 மார்க்ஸ் இருக்குது. இதில் டோட்டலாக 100 மார்க்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்டேஜ் ஆஃப் ரெக்கமெண்ட் ஃபார் ஓப்பன் கேண்டிடேட்ஸ்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இஸ் குவாலிஃபைங் இஸ் நேச்சர், இட் வில் பி அப்ஜெக்டிவ் இன் நேச்சர், இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 100 மார்க்ஸ். 100 மார்க்குக்கு 100 மார்க் டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கணும், 100 மினிட்ஸில் இருக்கணும். டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வில் பி 100 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 hour 45 minutes. The candidate have obtained minimum 40 marks in Tamil language eligibility test for him. He had to be eligible evaluation for the main written exam OMR answer sheet. The mark obtained as Tamil eligibilities will not be considered for preparation of provisional selection list at any stage அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டோட்டலாக வந்து 40 மார்க் எடுக்கணும். அது உங்களுக்கு வந்து பேசிக்கான ஒரு டெஸ்ட். இதை வச்சு உங்களுக்கு வந்து இதில் எடுக்க முடியும். அதே மாதிரி மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் பார்ட் ஏ ஜெனரல் நாலேஜ், பார்ட் பி லாஜிக்கல் அனாலிசிஸ், நியூமரிக்கல் அனாலிசிஸ், சைக்காலஜி டெஸ்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டி. பார்ட் ஏல வந்து 40 மார்க் கன்சிஸ்ட் ஆஃப் 80 கொஸ்டின் அப்ஜெக்டிவ் டைப். பார்ட் பி வந்து 30 மார்க்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 60 கொஸ்டின் அப்ஜெக்டிவ் மார்க். ஈச் கொஸ்டின் கேரிஸ் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் வந்து 2.5 hours. த கேண்டிடேட் should get minimum 25 மார்க்ஸ் டு குவாலிஃபை இன் தி மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகணும்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து 25 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் மார்க் 70க்கு 25 மார்க் எடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அவுட் ஆஃப் திஸ் ஹூ குவாலிஃபை த மெயின் ரிட்டன் எக்ஸாம் ஒன்லி 5 times ஆஃப் தி எத்தனை பேர் இருக்காங்களோ அதை விட 5 மடங்கு வந்து அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எடுப்பாங்க. பிஎம்டி, இஏடி அண்ட் பிஇடி இன் ஈச் கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஇடினா உங்களுக்கு பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் தான், அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹால் டிக்கெட் வந்து பிசிக்கல் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் வில் பி கேரிட் அவுட் பிஃபோர் த பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், என்டியூரன்ஸ் டெஸ்ட் அண்ட் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The candidates who called the certificate verification will have to produce all the relevant original certificates and 2 photocopies which were uploaded during submission of online application. அந்த 2 ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்போ எந்த ஃபோட்டோ கொடுக்குறோமோ அந்த ஃபோட்டோ தான் கொடுக்கணும். During certificate verification will any other certificate submitted during certificate verification will not be considered அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு candidate will to produce original certificate will lose his claim with education qualification. ஸ்பெஷல் மார்க்களுக்கு இது லூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎம்டி தான் பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட். இந்த கேட்டகரிக்கு மினிமம் 170 சென்டிமீட்டர் இருக்கணும், மினிமம் 159. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 167 இருக்கணும், மினிமம் உமன் வந்து 157. ஜஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து மென்னுக்கு மட்டும்தான் இருக்கணும். நார்மலாக வந்து 81 சென்டிமீட்டரும், எக்ஸ்பென்ஷன் இன் ஃபுல் இன்ஸ்பிரேஷன் மினிமம் 5 சென்டிமீட்டர் இருக்கணும். ரவுண்டிங் ஆஃப் ஹைட் அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் ஆல் தி பிசிக்கல் மெஷர்மெண்ட் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். 169.6னா ரவுண்ட் ஆஃப் 169.5, 169.6னா ரவுண்ட் ஆஃப் வந்து 169.5, 169.7னா ரவுண்ட் ஆஃப் 169.5. Applying physical measurement test when the candidate is not satisfied with his measurements, he can prefer to appeal the subcommittee regarding height and chest remeasurement. Endurance test வந்து உங்களுக்கு வந்து the norms of open candidates endurance test that follows. மெயின் வந்து 1500 மீட்டர் in runs in 70 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 நிமிஷத்தில் 1500 மீட்டர் ஓடணும். உமன் வந்து 400 மீட்டர் 2 நிமிஷம் 2 minutes in 30 secondsல ஓடணும். இது வந்து endurance டெஸ்ட்டில். அதே ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து டோட்டல் மார்க்காக பிஇடி 15. என்னென்னு பார்த்தீங்கன்னா மென் கேண்டிடேட்டுக்கு ரோப் கிளைம்பிங் less than 5.0 meter, 5.0 meter and more and less than 60 meter, 2 marks. 2 marks வந்து 6 meters and above. Jump long jump less than 3.8 meter, 3.8 meters and more and less than 4.50 meter. High jump வந்து less than 150 அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 100 meters ரன் இருக்குது, 40 meters ரன் இருக்குது, more than 50 seconds.
13.50 seconds and less than. 50 செகண்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மார்க் 0 தான். அதுக்கு முன்னாடியே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 400 மீட்டர்னா 80 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மென் கேண்டிடேட்ஸ் would climb the rope only with their hands, candidate climbing with support of legs and 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உமன் கேண்டிடேட்ஸ்க்கு என்னென்னா லாங் ஜம்ப், த்ரோ அண்டு ரன்னு. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மென், சர்வெண்ட் மிலிட்ரி ஹூ ஆர் ரிட்டைன் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஷார்ட் புட், த்ரோ, ஜம்ப், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், ரன் 100 மீட்டர்ஸ், 400 மீட்டர்ஸ் இருக்கும். இதுதான் உங்களுக்கு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேஜஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் 20 டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. பார்ட் 1 தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி ஸ்டேஜ். மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா அதில் ஜென்ரல் நாலேஜ், கம்யூனிகேஷன் ஸ்கில், நியூமரிக்கல் ஸ்கில் இதெல்லாமே வந்து அவங்களுக்கான கொடுத்துருக்காங்க. இன்னும் பாரதிய நாய சங்கீதா இதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து பார்ட் பியில் கொஷின் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் அது அவங்களுக்கு எப்படி சொல்லியிருக்காங்க. Viva voice அப்படி சொல்லியிருக்காங்க. Viva voice will be conducted for 10 marks. Marks will be awarded based on the performance of the candidate in Viva voice. The open candidates who qualify in certificate verification, physical measurement test, endurance test, who participate in all the events of the physical efficiency test will be eligible for Viva voice. However, number of candidates called for Viva voice will be 2 minutes. The number of notified vacancies only. அதே மாதிரி என்சிசி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது. இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் யாரெல்லாம் என்ன மெடல் வாங்கியிருக்கீங்க அந்த டீட்டெயில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து மார்க், எக்ஸ்ட்ரா மார்க் இருக்குது. அதே ஸ்பெஷல் மார்க் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து இப்படி ஃபைனல் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் பேஸ்ட் ஆன் டோட்டல் மார்க்ஸ் அப்டென்ட் பை தி கேண்டிடேட் இன் தி மெயின் ரிட்டன் எக்ஸாம், ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட், வைவா வாய்ஸ் அண்ட் ஸ்பெஷல் மார்க் சப்ஜெக்ட் டு கம்யூனல் ரிசர்வேஷன் அண்ட் நோட்டிஃபைடு வேகன்சிஸில் இருக்குது. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் கேரக்டர் அண்டு ஆன்டிசைட்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷனில் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இமேஜ் ஆஃப் லெஃப்ட் தம் பிரசன் ஆஃப் தி கேண்டிடேட் ஷுட் பி அப்லோடட் த டாக்குமெண்ட் அப்லோட் செக்ஷன் ஆஃப் ஆப்ஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஓப்பன் ஃபார் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து 500 டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் அப்ளை ஃபார் போத் ஓப்பன் கோட்டா அண்ட் டிபார்ட்மெண்ட் கோட்டா 100 ஃபீஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. கன்ஃபர்மேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அவ்வளோதான். இது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். இந்த ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு டைமிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எந்த அளவுக்கு சீக்கிரமாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுறீங்களோ, இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி சிலபஸ் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து ஆல்ரெடி அவங்க சொல்லியிருக்காங்க என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சிலபஸையும் ஃபுல்லாக பாருங்கள். சிலபஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட எனக்கு வந்து கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த அப்ளை பண்ணுற லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட